உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு, இந்த வாரம் என்ன சொல்லலாம், எப்படி இருக்கு? இந்த வார ராசி பலன்களை கிடைக்கும் பொழுது ஆனி மாதம் 23 முதல் ஆனி 29 வரை, ஜூலை 7 முதல் 13 வரையில். அதாவது சிம்ம ராசி துளாராசி பொறுத்தளவில் எப்படி இருக்கும், துலாம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு வரும்போது கணிக்கும் பொழுது சித்திர நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாகம் துளாராசி வரையில் இன்னைக்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ராசி, கடன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி. சித்திர நட்சத்திரம் துளாராசி, பண விஷயத்தில் கஷ்டம், கல்யாண விஷயத்தில் கஷ்டம், சொத்து பண விஷயத்தில் கஷ்டம், வீடு கட்டி பாதியில் நிற்கிது, மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்குது, அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்குது, உறவினர்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ வரது கிடையாது, சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் துளாராசிக்கு வருது. கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து தான் போகிறாங்க. விசாக நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க, இருந்தாலுமே வெளியில் பார்த்துக்கிறதுக்கு தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கே தவிர, ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. துலாம் ராசி பொறுத்தளவுக்கு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி பொறுத்தளவுக்கு சமநிலை விரும்புவார்கள். சமநிலையாக இருக்கணும், அழகு, வசதி மீது ஈர்ப்பு, பிரச்சனைகள் சமாதானமாக பேச திறமை, சில சமயங்களில் முடிவெடுக்க தாமதம், இதெல்லாம் உண்டு. குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்பத்தில் அமைதி தேடும் குணம், அழகான வீடு, வசதியான வாழ்க்கை விருப்பம், அதே போல் ஆனால் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமை, பிரச்சனை, இது எல்லாமே உண்டு. இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், குட் அண்ட் மெயின்டைனிங் பீஸ் இன் ஃபேமிலி, லவ் ஃபார் லக்ஸரிஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் ஹோம், மே ஃபேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டியூ டு டெக்ஷன்ஸ், கேரிங் டுவர்ட்ஸ் த பார்ட்னர் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சில நேரத்தில் முடிவெடுக்கல், சில விஷயங்கள், சில இதெல்லாம் வரும்போது. அதே போல் பார்த்திங்கன்னா குட் வித் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் பிஸ்னஸ். அதே போல் பார்த்திங்கன்னா சூட்டபுள் ஃபார் பப்ளிக் டீலிங்ஸ், ஜாப்ஸ், ஆடைகள், அழகு சார்ந்த துறைகள், கலை, வியாபாரம், ஆலோசகர், வேலை, பொருத்தம், கூட்டுறவு, தொழில் வெற்றி எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஸோ சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணுவீங்க, சொல்லி அடிப்பீங்க. சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். துளாராசி பொறுத்தளவுக்கு நிதானமாக வெற்றி பெறக்கூடியவர்கள், அவசரம் நம்மளோட நிதானித்து கரெக்டாக குறிப்பாக அடிக்கிறவங்க, கரெக்டாக செய்யணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த ராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு சிறப்பாக திருமணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொமான்டிக் கேரிங் குவார்ட்டர்ஸ். ஸோ நல்லா இருக்கும். காதலில் அழகும் அமைதியும் விரும்புவார்கள். வாழ்க்கை துணையிடம் விசுவாசம், சில திருமண தாமதம் எல்லாம் உண்டு. சில பேருக்கு திருமணம் சீக்கிரமாக கூடி வராது, சில பேருக்கு முதல் திருமணம் சில பேருக்கு கூடி வரும். மறுமணத்துக்கும் மறுமணம் கூடி வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போல்லாம் 2ஆம் கல்யாணத்தோடு யாரும் நிறுத்துறது இல்லைங்க. 2 கல்யாணத்தோடு நிறுத்தினா பரவாயில்ல. சரி, முதல் தான் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், சரி ரைட்டாக 2ஆவது கல்யாணம் நம்ம பண்ணுறோம், சரி அந்த 2ஆவது கல்யாணம் போது நமக்கு நீ அது செஞ்ச தப்பே திரும்ப செய்யாமல் நீ கரெக்டாக செஞ்சுட்டா பரவாயில்ல. நீ 2ஆவது கல்யாணமும் பண்ணிவிட்டு அதுவும் எனக்கு சரியாயில்லை, நான் 3ஆவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்லுது? அது 2 பேருக்குமே சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 3ஆவது கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் முதல் 2 அடி வாங்கினல, அப்போ 3ஆவது நீ என்ன பண்ணணும்? பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கு பெஸ்ட். நான் சொல்கிறது தப்பாக பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. 2 முடிச்சு 2ஆவதுலேயும் பிரச்சனை வந்துடுச்சா, ஜாதகத்தை திரும்ப ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி ஜாதகத்தை நல்லா கை தெரிந்த ஒரு தடவை ஜாதகம் நல்லா பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்தா அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயமும் பண்ணுது. ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப், ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கி சூழலையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். கஷ்டப்படுறது யார்? நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. உண்டா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அதுலேயும் பெண்கள் இப்போ ரொம்ப, ஆண்களாவது இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் பெண்கள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ டிவோர்ஸுக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா டிவோர்ஸுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டே ஆண் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டே கெட்ட பேர் வாங்கிட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கணவர் இறந்து 1 வருடம் கூட ஆகாமல்
இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு வருத்தம் தான். ஃபஸ்ட்டு மேரேஜ், ஸோ கணவர் யாராச்சும் ரைட், நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்க, எப்போ நீங்கள் அதை பற்றி பேசணும்? முதல் திருமணம் முடிந்து அது இந்த மாதிரி ஆகிடுது, ரெண்டாவது கல்யாணம் இது அப்போ முதல் கல்யாணம் கனவு காலப்பிட அது முதல் வருஷம் அதோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் நீங்கள் முடித்து அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதோ சொல்கிறப்ப அவருக்கு முதல் வருஷம் பூர்த்தி ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய மன வருத்தத்தை தரக்கூடிய குடும்பத்தில் அது ரொம்ப சந்தோஷத்தை கெடுத்து விடும். நீ 2வது கல்யாணம் இல்லை 3வது கல்யாணம்னா கூட உங்களுக்கு அது வந்து சிறப்பாக இருக்காது. ஸோ அதனால் எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு சமயோஜித புத்தியோடு பார்த்து யோசித்து செய்ய, எதுலேயும் அவசரம் காட்டாதீங்க. அதே போல் அடுத்ததாக நிதி நிலைமை, கூட்டு தொழிலில் பணவரவு அதிகம், வசதி தொடர்பாக, அதாவது நல்ல செலவுகள் கூடும், சொத்து முதலீட்டில் லாபம் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சிறுநீரக பிரச்சனைகள், முதுகு வலி, மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு, தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும், யோகா பயிற்சி நல்லது. இதெல்லாம் உங்களோட உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் உனக்கு கவனமாக இருக்கும். கிட்னி, பேக் பெயின் இதெல்லாம் இருக்குது. அதாவது வந்து அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் லக்கி நம்பர் 6, 15, 24 இருக்கட்டும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். வீட்லேயே எலுமிச்சம்பழ தீபம் வீட்டில் ஏற்று ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பிரட்டி அதில் அழகாக சந்தன மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி நடுவில் அழகாக தீபம் மாதிரி ஏற்றுங்க. வீட்டில் மகாலட்சுமிக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. எந்த குறை இல்லாமல் நிவர்த்தியாக கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. குறைகள் நிவர்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேயர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேயர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்கள், இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி புலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி. ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.